வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மெல்ல கற்போர் வெல்வது எப்படி இச்சேனலில் 10th சயின்ஸ் ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் 11th அன்றைக்கி வந்து எக்ஸாமினேஷன் நடக்குது. எல்லோரும் வந்து பரபரப்பாக படிச்சுட்டு இருப்பீங்க. அப்படியே கொஞ்சம் 1 மார்க்கு 2 மார்க் எல்லாம் பழைய ஓல்டு கொஷின் பேப்பர் எடுத்து வச்சு ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த இயர் ஃபுல்லாக உங்களுக்கு வச்ச கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருங்க. அதில் எதையும் சாய்ஸ் விடாதீங்க. ஏன்னா எந்த கொஷின் வரும் நம்மளாலே சொல்ல முடியாது. அதனால் கொஷின் பேப்பருக்கு வந்து எல்லாத்தையுமே நல்லா தரோவாக படிச்சிட்டிங்கன்னா 75 out of 75 கண்டிப்பாக எடுக்கலாம். நீங்கள் இதில் நம்ம ஒரு சில கொஷின் பேப்பர் இந்த இயர் நடந்ததில் குவார்ட்டர்லி கொஷின் பேப்பர் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 1 kilogram force equals to அடிக்கடி கேட்குற ஒரு கொஷின் தான் இது. ஆப்ஷன் சி இதில் 98 × 10⁴ டைம். ஓகேங்களா. செகண்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒன் இஸ் யூஸ்ட் இன் கேமராவில் எந்த லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஒரு நார்மல் கொஷின்ஸ் தான். இது மாதிரி பயன்பாட்டு அறிவியல் தான் அதிகமான கொஷின்ஸ் எடுப்பாங்க. யூஸ்ஃபுல்லாக நமக்கு எதெல்லாம் வந்து யூஸ் ஆகுன்றது தான் கொஷின்ஸில் கேட்குறது. இல்லை ஆப்ஷன் பி வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். And third one, the value of universal gas constant. Universal gas constant என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 8.31 ஜூல் மோல் பவர் -1 கிலோ, அதாவது கே பவர் -1. ஃபோர்த் ஒன், எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ், எல்லாருமே டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரே ஆன்சர் ஹோம், சி ஆப்ஷன். ஃபிஃப்த் ஒன், மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம் இஸ் 14 கிராம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் நைட்ரஜனுக்கு என்னன்ட்டு. அப்போ ஆக்சிஜனுக்கு 16. அதெல்லாம் வந்து டக்குன்னு சொல்லிடுவீங்க. இன் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் த ஃபோர்த் குரூப் கன்சிஸ்ட் டேஷ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அதில் ஃபோர்த்தில் என்ன இருக்குது? 18 இருக்கும். அடுத்தது செவன்த் ஒன்று பார்த்தீங்கன்னா டேஷ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மெத்தட் டு ஃபார்ம் அமால்கம். அடிக்கடி கேட்கக்கூடிய ஆன்சர் கொஷின் இது. இல்லை ஹெச்ஜின்றது பாதரசத்தை குறிக்கும். இதை செஞ்சு எல்லாருமே இதை நோட் பண்ணிக்கங்க. இது வந்து கேட்கும்போது நீங்கள் என்ன ஆகுதுன்னா ஏஜி எம்ஜின்னு மாற்றி உங்களை குழைப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஹெச்ஜி இதாவது மெர்க்குரின்னு வாங்க. இதை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. முக்கியமாக கேட்கக்கூடியது திரும்ப வரக்கூடிய ஒரு கொஷின் இது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த யூனிவர்சல் சால்வெண்ட். இதுவும் கேட்கக்கூடிய கேள்வி தான். வாட்டர். யூனிவர்சல் சால்வெண்ட் எது? வாட்டர். டேஷ் இஸ் ஏடிபி ஃபேக்டர் ஆஃப் த செல். மைட்டோகாண்ட்ரியான்றது தான் முக்கியமான ஒன்று. வாமிட்டிங் சென்டர் இஸ் லொக்கேட்டட் இன் மெடுல்லா ஆப்ளிகேண்டா. விச் ஹார்மோன் இஸ் நோன் ஆஸ் லைஃப் சேவிங் ஹார்மோன். அது வந்து கார்டிசல். 12th ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் ஜாயின்ட் டுகெதர் பை டிஎன்ஏ லிகேஸ். இது வந்து ஒரு 12 1 மார்க் தான் கொடுப்பாங்க. நீங்கள் 12க்கு 12 எடுக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்த இயரில் வச்ச செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டில் 2025 வச்ச சயின்ஸ் கொஷின் பேப்பர் தான் இது. ஃபர்ஸ்ட் ஒன், த ஹை டிஃபெக்ட் பிரஸ்பயோபியா கேன் பி கரெக்டட் பை பைஃபோகல் லென்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். இதில் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜஸ் கரண்ட். தேர்ட் ஒன், சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல்ஸ் இன் ஹேர் வித் எ ஸ்பீட் ஆஃப் அபவுட் டேஷ் என்டிபி. என்டிபியில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் இதில் 340 m/s செகண்டில் கொடுக்குறோம். அட்டாமிசிட்டி ஆஃப் பாஸ்பரஸ் இஸ் 4. நெக்ஸ்ட், த டேஷ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மெட்டல் டு ஃபார்ம் அமால்கம். இப்போ தான் சொன்னேன் நான். அமால்கம்ன்றது ஹெச்ஜி மெர்க்குரியை குறிக்குது. நெக்ஸ்ட், ஹாட் வாட்டர் கண்டென்ட்ஸ். ஹாட் வாட்டரில் என்ன இருக்கும்? அப்படியே கடின நீர்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்லணும்னா. அதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் அதிகமாக இருக்கும். த என்டார் கண்டிஷன் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் ஆஃப் அ ரூட். உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி தான். ஹூ இஸ் ரிகார்டட் ஆஸ் அ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிசியாலஜி எட்வர்ட் சி கேண்டல். இது மாதிரி நேமில் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஃபாதர் ஆஃப் ஃபிசியாலஜி யாருன்னு பார்த்துருங்க. LHS is secreted by anterior pituitary. The centromere at one end with a short and long arm rod shaped. அது எதுன்னா acrocentric. அதுக்கப்புறம் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியோரி அடிக்கடி கேட்குற கொஷின் இதுவும். ஜீன் பாப்டிஸ் லாமார்க். நெக்ஸ்ட் கொஷின், ரைஸ் வெரைட்டி ப்ரொடியூஸ்ட் மியூட்டேஷன் தட் க்ரோஸ் வெல் இன் saline soil அட்டோமிட்டா. நெக்ஸ்ட் கொஷின், 2022 நடந்த ஒரு கொஷின் பேப்பர் இது. செகண்ட் மீட்டர். இதில் சில கொஷின்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். த ஃப்ரீக்வன்சி விச் இஸ் ஆடிபிள் டு த ஹியூமன் இயர். எவ்வளோ ஹெர்ட்ஸில் நம்ம காதுகள் கேட்கும்? மனிதனுடைய காதுகள் வந்து எவ்வளோ அளவுக்கு குறைந்தபட்சம்? ஓகேங்களா. 20 kHz. அதிகபட்சம்னா 20,000 kHz. நீங்கள் படிச்சிருப்பீங்க. யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி இஸ் ஆல் ஆஃப் த இதில் இருக்க ரான்ஜன் கியூரி பெக்யூரல் எல்லாமே இதில் உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் 6x⁻12 பீட்டா டிகே Z⁻Y⁴. த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் இசட் கேட்குறாங்க. 8,4. இது அடிக்கடி கேட்குறதா. Photolysis is decomposition reaction caused by
light. Next one, Na2SO4 plus BaCl2 gives BaSO4. வீழ்படிவுன்னு கீழே கொடுத்தாங்கன்னா வீழ்படிவுன்னு அர்த்தம். 2NaCl represent which of the following types of reaction? என்ன reaction கேட்குங்க? Precipitation. Next one, powdered CaCO3 reacts more rapidly than flaky CaCO3 because of large surface area. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு த டேர்ம் எத்னோபாட்னி, இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். நான் போன வாட்டியே சொன்னேன், நேம் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. அது நல்லா எதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான நேம் கேட்குறாங்களோ அதெல்லாம் படித்து வச்சுங்க. காயின்டு பை, இதில் வந்து எத்னோபாட்னி காயின் பைனா GAW ஹார்ஸ்பெர்கர். நெக்ஸ்ட் ஒன், பூஷா-கோமல் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி ஆஃப் கௌபி. ஓகேங்களா. we can cut the DNA with the help of restriction endonucleases. ஓகேங்களா. வேர்ல்டு நோ டொபாக்கோ டோ இஸ் அப்சர்வ்ட் ஆன் May 31. ஓகேங்களா. இது மாதிரி இன்னும் சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாமா நீங்கள் படித்து வச்சுங்க. 11th 12th வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நேம் 3 அனிமல்ஸ் விச் கேன் ஹியர் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன். அதாவது கொஷின்ஸை வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மேட்சஸ் கண்டிப்பாக கொடுத்து கேட்பாங்க. ஃபில்லப் பேட்டர்னில் கேட்பாங்க. சயின்ஸை பொறுத்தவரை 1 மார்க் பேட்டர்ன்லேயே வந்து 2 மார்க்லேயும் கேட்பாங்க. ஓகேங்களா. அதில் 4 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு சாய்ஸஸ் வந்து நிறையவே கொடுக்குறாங்க. 7 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணுங்கள். அந்த 7 மார்க் ஃபுல்லாகவும் கேட்குறதில்ல, அதையும் பார்ட்டாக பிரித்து 2 மார்க்காகவும் 4 மார்க் அதிலே வரும். ஒரு சில கொஷின்ஸாக வந்து 7 மார்க் ஃபுல் பாயிண்ட்டாக கொடுப்பாங்க. அது ஏன்னா மாடர்ன் அட்டாமிக் தியரி அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாக அப்படியே கொடுத்து கேட்டுருவாங்க. சில கொஷின்ஸ் பார்த்துக்கலாம் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டிரைவ் த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், இதுக்கு 4 மார்க் அவங்களே பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படித்து அதுக்குள்ள 4 மார்க்குக்கு உண்டானதை மட்டும் எழுதுங்க. நீங்கள் வளவலன்னு எழுத வேணாம். நேம் எனி 2 டிவைசஸ் விச் ஆர் ஒர்க்கிங் த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட், அதுக்கு 2 மார்க் பிரிச்சுட்டாங்க பார்த்தீங்களா. அடுத்து ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஹேவிங் ஃப்ரீக்வன்சி அதர் தேன் த இன்சிடென்ட் ரே ஃப்ரீக்வன்சி ஆர் கால்ட், இதுக்கு 1 மார்க். ஓகேங்களா. மொத்தத்தில் 4 + 2 + 1, அப்போ 7 மார்க்ஸ் ஒரு கொஷின். அதில் 3ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்த கொஷினை பார்த்துருங்க. அதில் அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டாப்லர் எஃபெக்ட், கண்டிப்பாக கேட்குறாங்க அடிக்கடி. இதுக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ரேஸ் ஷுட் நாட் பி டேக்கன் அதர் கிவன் த ரீசன், இதுக்கு 5 மார்க். அப்போ 7 மார்க் பிரிச்சுட்டாங்களா 2 பார்ட்டாக. அடுத்த கொஷினை பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அலாய், ஹவு இஸ் மெட்டல் கரெக்ஷன் ப்ரிவெண்டட், அதுக்கு 5 மார்க்கு. அதுக்கப்புறம் 2 மார்க் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் வென் MgSO4 7H2O இஸ் ஹீட்டட், ரைட் த அப்ராக்சிமேட் ஈக்குவேஷன். இது மாதிரி பிரித்து கொடுக்குறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சில கொஷின்ஸை வந்து நான் உங்களுக்கு போஸ்ட்டில் போட்டுறேன், நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்க. நல்லா படித்து எல்லாருமே நல்லா சென்டம் எடுக்கணும்னு சொல்லிடுறேன். தேங்க்யூ.